நீதிமன்ற வளாகத்தில் காருக்குள் இருந்த ரவுடியை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று காவல்துறை கைது செய்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சேலம் கிச்சிபாளையத்தைச் சேர்ந்த ஜான் என்பவர் பிரபல ரவுடி. இவர் மீது கொலை, கஞ்சா விற்பனை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் கஞ்சா வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பிரபல ரவுடி ஜான் கடந்த சனிக்கிழமை 55 நாட்களுக்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்தார். இந்த நிலையே கடந்த 2015ஆம் ஆண்டு நெப்போலியன் என்பவரை கொலை செய்த வழக்கில் தொடர்புடைய ரவுடி ஜான் வாய்தாவிற்கு நீதிமன்றத்தில் ஆஜராவதாக சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்தார். இந்த நிலையே 3வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற ஆஜராகி வந்தபோது காவல்துறையினர் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே வைத்து ஜானை கைது செய்தனர். அட்டன் பண்றதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அவர் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காரு. என்ன கேஸுக்காக அவங்க கூட்டிட்டு போனாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் யார் பிடிச்சிட்டு போனாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் என்னன்னு சொல்லியிருந்தா நாங்களே வந்து சரண் அடைஞ்சிருப்போம். எங்கள் கணவரை கூட்டிகிட்டு நானே வந்து என்னன்னு சொல்லிக்க இது பண்ணியிருப்பேன். என்ன ஆச்சு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தகவல் தெரிஞ்சா போதும். குறிப்பாக நீதிமன்ற வளாகத்தில் இருந்து காரில் வெளியே செல்லும் பொழுது தடுத்து நிறுத்தி காவல்துறையினருக்கும் காருக்குள் இருந்த ரவுடி ஜானை கைது செய்ய முயன்றனர். இந்த வழக்கில் கைது செய்கின்ற என்று கூறுகையில் தன் இறங்குவேன் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் காரில் இருந்த ரவுடி ஜானை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று காவல்துறை வளாகத்தில் ஏற்றி அழைத்துச் சென்றதால் இதனிடையே நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாரண்ட் எல்லாமே கரெக்டாக ரீகால் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இனிமேலும் நாங்கள் கொடுப்போம். என்ன எதுக்காக போடுறாங்க என்ன அப்படிங்கிற தகவல் சொன்னால் கூட அது கூட ஓகே தான். இப்போ என் கார் வந்து என் பேரில் இருக்குது. என்னோட கார் தான். என் ஹஸ்பண்ட் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார். என் காரு என்னோட திங்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. என் பேர் யார் சீட் முதல் கொண்டு என் பேரில் தான் இருக்குது. ஆனால் அதையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காரோட கூப்பிட்டு போயிருக்காங்க. என்னன்னு எனக்கு தெரியல. நடவடிக்கைன்னா என்ன, எதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க, என்ன ரீசனுக்காக கூட்டிகிட்டு போனாங்க, அதை மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ என்ன நாங்கள் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஹியரிங் அட்டன் பண்ணுறது எல்லாமே அவர் கரெக்டாக தான் மூவ் பண்ணிட்டுருக்காரு. என்ன ரீசனுக்காக கூப்பிட்டு போனார் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சாகணும். வெளியே இழுத்து கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அவர் என்ன பண்ணார்.